நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். இஸ்ரேல் ஈரானுடைய போர் தீவிரமடைந்து வருகின்ற இந்த நிலையில அதாவது அடுத்த அதிரடி தாக்குதலுக்கு தயாராகின்றது என்ற விடயமும் பதில் நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரானுடைய இறுதி எச்சரிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. அவை பற்றி பார்ப்போம். ஈரான் தனது சொந்த நிலக்கரி அதாவது எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள் மேலும் தொடர்ந்தால் அமெரிக்கா பதற்றம், இஸ்ரேலின் கூட்டணி நாடுகளின் வளைகுடா பகுதிகளில் உள்ள ஆற்றல் கட்டமைப்புகளை முழுமையாக அழிக்கும் வரை தாக்குவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் இதற்கு பாஸ்ட் எரிவாயுடன் தொடர்புடைய ஈரானின் ஆற்றல் வசதிகளை தாக்கியதன் பின்னர் தெஹ்ரான் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள எரிவாயு மற்றும் எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து தொடர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறது. ஈரானின் ராணுவ மத்திய கட்டுப்பாடு நிலையத்தின் பேச்சாளர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இஸ்லாமிய குடியரசன் ஈரானின் ஆற்றல் கட்டமைப்புகளை தாக்கியதன் மூலம் நீங்கள் பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை எதிரிக்கு எச்சரிக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது மீண்டும் தொடர்ந்தால் உங்களில் மற்றும் உங்கள் கூட்டணி நாடுகளின் ஆற்றல் கட்டமைப்புகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்கள் முழுமையான அழிவை ஏற்படுத்தும் வரை நிற்காது என்று அவர் சொன்னார். அதேவேளை இதுவரை நடைபெற்ற தாக்குதல்களை விட ஈரானின் பதில் நடவடிக்கைகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவை இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் அதில் உத்தரவு ஒன்றை போட்டிருக்கின்றது. அமெரிக்க நீதிபதி கடந்த ஆண்டு மூடப்பட்ட வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலியை மீண்டும் திறக்கும்படி டிரம்ப் நிர்வாகத்துக்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான BOA பத்திரிகையாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ரயஸ் லேம்பர்ட் தீர்ப்பளித்திருக்கிறார். நீதிமன்றம் இந்த சர்வதேச ஒளிபரப்ப மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும், அதிகாரிகளுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த வானொலி 2ஆம் உலக போரின் போது நாஜி பிரச்சாரத்தை முறியடிக்க நிறுவப்பட்டது. ஆனால் டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற சில வாரங்கள்ல இந்த வானொலியை இடதுசாரி சார்புடையதாக குற்றம் சாட்டி மூடுறதுக்கு ஒரு நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு இவற்றுடைய நிலவரங்கள் நகருகின்ற பொழுதிலும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் சார்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ச்சியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த பெரிய ஒரு கேள்விகளே இன்னும் பெரிய பேசுபொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உயிருடன் உள்ளாரா இல்லையா என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அண்மையில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார், அதுவும் AI காணொலி என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய முக்கிய அதிகாரிகள் இருவர் பலியாகி இருக்கிறார்கள் என்றும் ஒரு அரசியல் ஆளுமைகளை அளிக்க வேண்டும் என்றால் அதுக்கு இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் அதனை செய்ய முடியாது, அதுக்கு அவர்களுடைய ஒப்புதல் வேண்டும் என்ற விடயமும். ஆகவே நெத்தன்யாகு உயிருடன் இல்லாவிட்டால் இந்த அனுமதிகளை பெற முடியாது என்று ஊடகவியலாளர் தாஸ்பென் தனக்கு நேரடியாக தெரிவித்தார் என்ற விடயமும் இங்கு ஊடகவியலாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுடைய போர் மேலும் தீவிரமாக இருந்தால் தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மற்றொரு காணொலியூடாக சந்திப்போம். வணக்கம்.